மதுரை மாவட்டம் செல்லூர் கண்மாயில் நீண்ட நாட்களாக இருந்த ஆக்கிரமிப்புகளை மாவட்ட நிர்வாகம் அகற்றியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் மாடக்குளம், செல்லூர், வண்டியூர் கண்மாய்கள் முக்கிய நீர் வழித்தடமாக திகழ்கின்றன. வடகிழக்கு பருவமழையால் செல்லூர் கண்மாயில் நீர் தேங்கி வருவதால் வெள்ளப்பெருக்கை தடுக்கும் வகையில் கரையோர ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அதிரடியாக அகற்றினர். மாவட்ட கலெக்டர் சுப்பிரமணியன் தலைமையில் MP கோபாலகிருஷ்ணன், மாநகராட்சி கமிஷனர் கதிரவன் முன்னிலையில் செல்லூர் கண்மாய் குறித்து ஆலோசனை கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் எடுத்த முடிவின் காரணமாக கலெக்டர் உத்தரவின் பெயரில் பொதுப்பணித்துறையினர் நீண்ட நாள் ஆக்கிரமிப்பில் இருந்த செல்லூர் கண்மாயின் நடுவில் இருந்த பாதையை JCB இயந்திரம் கொண்டு அகற்றினர். தொடர்ச்சியாக பல்வேறு ஆக்கிரமிப்புகள் இருந்ததன் காரணமாக மக்கள் போராட்டத்துக்கு பின்னால இன்னைக்கு அந்த கமாய்க்குள்ள இருக்க பாதையை இடித்து செஞ்சிருக்காங்க. அது ஒரு மகிழ்ச்சியான சம்பவம். இதை இப்படியே தொடர்ச்சியாக இந்த வேலைகள் நடைபெறணும். அப்பதான் செயல்படுத்த முடியும். கம்மாயை ஆழப்படுத்துவதற்கான வேலையை தொடங்கியிருக்காங்கன்றது ஒரு சந்தோஷமான செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு கண்மாய் கரையை உயர்த்தும் பணி நடந்து வருகிறது. நீண்ட நாட்கள் ஆக்கிரமிப்பில் இருந்த செல்லூர் கண்மாயின் நடுவே இருந்த பாதையை அகற்றி நீர் தேங்க நடவடிக்கை எடுத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர்.